ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஒரு சில பேர் வந்து கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏன் வீடியோ போட மாட்டேறீங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி இன்னைக்கு எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலாம், இன்னைக்கு எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கேனே தவிர, ஆனால் என்னால் வந்து கேமராவை எடுத்து வீடியோ ஷூட் பண்ணுற அந்த மைண்ட் செட் வரவே இல்லை. சரி ஓகே பொறுமையாக போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அட்லீஸ்ட் ஷார்ட்ஸாவது வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதை கூட என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. அதுதான் உண்மை. அப்புறம் ரீசெண்டாக வேறு எங்கள் தாத்தா வேறு டெத் ஆகிட்டாங்க. அதனால வந்து வீட்டில் அப்படியே பரபரப்பாக இருந்துச்சா, அதனாலேயும் வந்து வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் இல்லை. இப்போவுமே வந்து அது சம்மந்தமான சில விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் இடையில சரி இந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து தம்பிக்கு லீவ் இருந்ததால் அவன் சென்னை போயிருந்தான். அதனால் நான் வந்து மேல் வீட்டில் குக் பண்ணவே இல்லை. கீழேயே தான் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருந்தேன். தனித்தனியாக எதுக்கு பண்ணிகிட்ருக்கணும்னு சொல்லிட்டு மேலே வரவே இல்லை. நார்மலாக நம்ம பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து டெய்லி குக் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ரெகுலராக வந்து க்ளீனே பண்ணலை, குக்கிங் எதுவுமே பண்ணாமல் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும். அதுலேயும் இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா எறும்பு தொல்லை தான், எங்கே பார்த்தாலும் எறும்பு தொல்லை. நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீனாக தான் வச்சுட்டு போயிருக்கேன். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எல்லா இடமும் எறும்பு வந்து நிறைய மண் மாதிரி வரும் பாருங்களேன், அந்த மாதிரிலாம் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சரி இப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுனால தான் அன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஊருக்கெல்லாம் போயிட்டு அவங்க கரெக்டாக வந்துட்டாங்க. அம்மா வந்து தம்பி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்த மறுநாளே வந்து தாத்தா இறந்துட்டாங்க. சுத்தமாகவே நான் மேலே வரவே இல்லை, அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்குது. சரி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா திங்ஸையும் வந்து எடுத்துகிட்ருக்கேன். சிலதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்து கையோடு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா இப்போது ரீசெண்டாக தானே நம்ம வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுனால க்ளீனாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து புதுசாக இப்போ திரும்ப குக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அன்றைக்கி வேறு பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஃபுட் வேஸ்ட்லாம் கொஞ்சம் இருக்கும் பாருங்களேன், அது தெரியாதனமாக வந்து சிங்க்குக்கிட்ட வச்சுட்டு போயிட்டேன். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து ஒரே ஸ்மெல் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இடையில நான் மேலே வந்துட்டு தான் போயிட்டுருந்தேன். இருந்தாலும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான எனக்கு டைம் கிடைக்கல. கீழே எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால மேல் வீட்டில் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இல்லாமையே இருந்தது. என்னோடய கேஸ் ஸ்டவ்வோட நிலமைய பாருங்கள். இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்கவே மாட்டேன். லைட்டாக ஒரு பால் சிந்திடுச்சு அப்படின்னா கூட டக்கு டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப மோசமான நிலமையில தான் இருந்துச்சு. சரி ஒரு வழியாக ஃபுல்லாக க்ளீன் பண்ண தானே போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இந்த உப்பு கொட்டி வச்சுருப்போம்ல, ஜாடி புளி வச்சுருக்க அந்த கண்டெய்னர், அப்புறம் கொஞ்சம் ஆயில் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருப்பேன். அப்புறம் ஆயில் டிஸ்பென்சர் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு அந்த ட்ரே பார்த்திங்கன்னா ஒரே எறும்பு. அதில் நான் சாக் பீஸ் வந்து போட்டு தான் வச்சுருந்தேன் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு. இருந்தாலுமே வந்து நிறைய எறும்பு வந்து அது மோசமான நிலைமையில் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு கவுண்டர் டாப்பில் வந்து எப்போவுமே அந்த டஸ்ட்டெல்லாம் தள்ளி விடுவோம் இல்லையா கீழே, அந்த மாதிரி ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து க்ளீனிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இந்த சம்மர் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் என்ன பண்ணுறீங்க? இந்த சம்மரை வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? எப்படி சமாளிச்சிட்ருக்கீங்கன்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். உண்மையாக முடியவே இல்லை, அவ்வளோ வெயில் அடிக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. அதுவும் நமக்கே இப்படி இருக்குன்னா வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், தாங்கவே முடியாது. இப்போ நம்மளே நார்மலாக அப்படி வெளியில் போகும்போது அந்த வெயில் வந்து ஸ்கின்னில் படும்போது அவ்வளோ ஒரு எரிச்சல் இருக்குது. ரொம்ப மோசமாக வெயில் அடிக்குது. லாஸ்ட் டைம் அதாவது போன வருஷம் கூட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த சைட்லாம் வந்து வெயில் அடித்த மாதிரி தெரியல. லைட்டாக மழையும் வெயிலும் அப்படி இருந்ததால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்குது. மழை வந்து சுத்தமாகவே இல்லை, ரொம்ப மோசமாக தான் இருக்குது.
கிச்சனில் இருக்க விண்டோவும் லைட்டாக வந்து டஸ்டிங் பண்ணேன். இந்த சைடில் இருக்க விண்டோவை விட அந்த சைடில் இருக்க விண்டோ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து அதுதான் நான் எப்போவுமே நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன், காற்று கொஞ்சம் நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நைட் டைமில் மட்டும்தான் வந்து அதை மட்டும் க்ளோஸ் பண்ணுவேன். ஏன்னா கிச்சனில் வந்து எப்போவுமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது நைட் டைமில் அப்படிங்கிறனால ஒரு சைடு வந்து ஓப்பனில் விட்டுட்டு ஒரு சைடு வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்து நிறைய டஸ்ட்டு படிஞ்சிருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து கையோட தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பும் வந்து தொடச்சேன். எதுவும் பெருசாக லிக்யூடோ இல்லை வேறு ஏதோ வந்து புதுசாலாம் வச்சு நான் க்ளீன் பண்ணவே இல்லை. நம்ம பாத்திரம் தேய்ப்போம் பாருங்களேன், அந்த சோப்பு தான் இருந்துச்சு, லிக்யூட் கூட காலி ஆகிடுச்சு. அந்த சோப்பை மட்டும் வச்சு சரி தேய்ச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டு கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுட்டேன். பார்க்கவே இப்போ தான் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. என்னதான் விதவிதமான டிஷ் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாலுமே, நம்ம கிச்சன் ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ தான் நம்ம செய்கிற ஃபுட்டு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண முடியும். நல்லாவும் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டென்ஷனோட கடுப்போட நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஷ்ஷும் நல்லா இருக்காது, நமக்கும் வந்து டென்ஷன் ஆகிட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு க்ளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து 5 மினிட்ஸ் சிக்கன் கிரேவி, குழம்பு எது வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் சிக்கன் வறுவல் மாதிரியும் வச்சுக்கலாம், ஒன்றும் கிடையாது. ஒரு 1/2 கேஜி சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து மஞ்சள் தூள், வெங்காயம் நீங்கள் எவ்வளோ சேர்ப்பீங்களோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 1 இதெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும், சாப்பிட நல்லா இருக்காது. தேவையான அளவு சேர்த்துட்டு அது கூடவே வந்து ரெட் சில்லி பவுடர், மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, காரப்பொடி, அது வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளும் கொஞ்சமாக சேர்த்துட்டு பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். உப்பு தேவையான அளவு இப்போவே சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கை விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா அதில் சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அதுலேயே வந்து நம்மளுக்கு கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஓரளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா, கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, இது நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்றனால பறித்து சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ், 5 மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம். நீங்கள் குக்கர்லலாம் வைக்கிறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸே வந்து போதும். நீங்கள் கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஆகும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கிறதுனாலும் ஓகே, இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. டேரெக்டாக ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டு மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சா போதும். ஏன்னா சிக்கன் வந்து நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும். மட்டனாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு பிரச்சனை. இதுவுமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறப்போ குக்கரில் பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. நமக்கு வந்து எப்பெல்லாம் வந்து கொஞ்சம் போர் அடிக்குது, ஐயோ இன்றைக்கி சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்றப்போ அன்றைக்கி நல்லாவும் சாப்பிடணும், பட் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் சமைக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி டிஷ்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சிட போகிறேன். இது வந்து குக்கரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். நான் உங்களுக்கு இப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இது கூட வந்து சாதம், முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன், அப்படியே வந்து எடுத்து சாப்பிட வேண்டியதான். சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி. அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பிக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு, அவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கூறு பிரச்சனை இது வரைக்கும் சரியாகவே இல்லை. இருக்கிற வெயிலில் இன்னுமே அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஒரு சில டைம் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குது, ஒரு சில டைம் திரும்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கான் தலையெல்லாம். ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே இந்த மாதிரி குளிக்க வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பனியன் அந்த மாதிரி போட்டு விட்டுருது. இதுக்கப்புறம் தம்பிக்கும் எனக்கும் வந்து காஃபி போட போகிறேன். தம்பிக்கு வந்து எப்போவாவது காஃபி கேட்குறான், இப்போல்லாம் எப்போவாவது காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்றதால சரி போ, பாவம் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து காஃபி நான் எப்போவாது வந்து கொடுப்பேன். அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொஞ்சமாக வந்து உளுந்து வடை வந்து பண்ணியிருந்தேன். உளுந்து வந்து மார்னிங்கே வந்து ஊற வச்சுருந்தேன். சரி அதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். மோஸ்ட்லி வந்து சில டைம் இது சாப்பிட்டோம் அப்படின்னாலே டின்னருக்கு வந்து பசிக்காது. ஸோ அதனால் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் அன்றைக்குமே இருந்தது.
இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போடாமல் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சரி ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பண்ணுற மாதிரி தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக வந்து நான் எதுவுமே வந்து இதில் ஷேர் பண்ணல. அந்த ரெசிபி மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.